ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரிக்கெட் மைண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிம்பாப்வே vs நியூசிலாந்து ட்ரை சீரிஸோட 3வது மேட்சோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் பர்டிகுலராக அந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண வாய்ப்புகள் உள்ள கீ பிளேயர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட். அது என்னன்னா, இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 16 கரெக்டாக 2:45 மணி ஆகுது. ஸோ இன்னும் செகண்ட் மேட்சே நடக்கல. அதுக்குள்ள நான் உங்களுக்கு தேர்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. இப்போ நான் 3:30க்குலாம் கிளம்பி ஆகணும் ஒர்க் விஷயமா. திரும்பி நான் ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு 1.5 days மேலே ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் உங்களுக்கு பிஃபோராகவே கொடுத்துட்றேன். ஸோ அதனால் சில பிளேயர்ஸை வச்சு நான் இப்போ இருக்கிற ஸ்டாட்ஸை வச்சு இவங்க விளையாட பாசிபிள் இருக்குன்ற மாதிரி ஒரு டேட்டா வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு கொடுக்குறேன். மேக்ஸிமம் ப்ரெடிக்ஷனில் என்ன வருமோ அதை நான் ஓரளவுக்கு கவர் பண்ணுறேன். இதை நம்ம மேட்ச் டேல இந்த டீம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்போ ஃபுல்லி அப்டேட்டடான ஒரு டீமை நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா இன்னும் நமக்கு நியூசிலாண்டோட ப்ராப்பர் ஸ்குவாடு அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ப்ளே பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும். பட் இப்போ நான் எடுக்கிற இந்த வீடியோ டைம் படி அவங்க இன்னும் ப்ளே பண்ணலை. ரெண்டு டீமோட பாசிபிளான ஒரு பிளேயிங் லெவனை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 18 ஜூலை 2025 4:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்குது. ஜிம்பாப்வே டைம் படி ஆஸ் யூஷுவல் 1 மணி. ஸோ ஜிம்பாப்வே vs நியூசிலாந்து தேர்டு T20 மேட்ச். ஸோ பாசிபிள் பிளேயிங் 11: வெஸ்லி மாதவரே, பிரையன் பென்னட், கிளேவ் மன்னண்டே, சிக்கந்தர் ராசா, ரியான் புருல், முஸ்கிஸ்வா, டோனி மங்கோனியா அண்ட் வெல்லிங்டன் மஸ்கடசா, ரிச்சர்ட் நகரவா, ட்ரெவேரே கவுண்டு அண்ட் பிளெஸிங் முஸ்பரானி. ஜிம்பாப்வேயோட பிளேயிங் 11: டெவான் கான்வே, டிம் ராபின்சன், டிம் சைஃப்ரெட், டேர்லே மிச்சல், ஜேம்ஸ் நேஷம், மிச்சல் ஹே, மிச்சல் சாண்ட்னர், இஷோதி, ஜாக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, வில்லியம் ஓவர்ருக். இது நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங் 11. நிறைய கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, அதாவது என்னன்னா லோ பர்சன்டேஜ் பிக்கை பிரித்து அனலைஸ் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் வருவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ இப்போ நம்ம வீடியோ மிஸ் ஆகிடக்கூடாது, அதனால நான் பிஃபோராக ரெக்கார்ட் பண்ணிடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டராக பண்ணுவோம். சரி, ஓகே. நம்ம 2 பேர் டீமோட பிளேயிங் 11 நம்ம பார்த்தாச்சு. இதில் ஃபேண்டசி டீமில் வர வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 11 பேரை பார்ப்போம். அதில் நம்பர் 1 பிரையன் பென்னட். நல்ல டச்சில் இருக்காரு, ஹோம் கண்டிஷன்ஸ், அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு பேட்டிங் ஆடுறாரு, ரொட்டேஷன் பண்ணிட்டு கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுறாரு. ஸோ அந்த விதத்தில் பென்னட் வரதுக்கான ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ராசா ஸோ செகண்ட் ஆப்ஷனை வச்சுக்கலாம், எதுனாலுமே ஸ்கோர் பண்ணிடுவார். அண்ட் நம்பர் 3 ரியான் புருல். ஸோ ஒரு நம்பர் தேர்ட் ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு சர்ஃபேஸில், ஹரேரே சர்ஃபேஸில் கண்டிப்பாக விக்கெட்ன்றது கண்டிப்பாக போகும். ஸோ அப்படி போகும்போது கீழே உள்ள பேட்ஸ்மேன் கண்டிப்பாக மேலே ஷைன் ஆக முடியும். நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டான மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேயோட கீழே டாப் ஆர்டர் வரைக்கும் பேட்டிங் லைனை பருத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேபி 1 or 2 பிளேயர் மேலே ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கலாம். ஸோ ரியான் புருல் 3வது ஆப்ஷனாக பார்த்துருக்கோம். தென் இந்த முஸ்கிஸ்வா இவர் இருக்காரு இல்லைங்களா, இவரை குலாப்ஸ் ஆயிரும். ஜிம்பாப்வே டீம் குலாப்ஸ் ஆயிரும், விக்கெட்ஸ் நிறைய போகும். அந்த மாதிரி டீம்ல ஒரு ட்ரம்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லோயர் டவுன் ஆர்டர் நல்ல ஸ்டாட்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் அவருக்கு கிடைக்கல. நியூசிலாந்துக்கு ஃபுல் ஃபேவரா ஒரு டீம் மேக் பண்ணுவீங்க இல்லைங்களா, ஸோ அதில் ஒரு ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தென் 3 ஆப்ஷன் பார்த்துருக்கோமா நம்ம. 4th ஆப்ஷன் வெல்லிங்டன் மஸ்கடசா. இவரை நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ண ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்தோம், அப்படியே டோட்டல் கூலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்ல பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால ஒரு 4th ஆப்ஷனா நான் அவர் உங்களுக்கு கொடுக்குறேன். நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது அவர் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காரு. மேபி அவர் நல்ல ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மேட்சஸ்ல இருக்கலாம். ஸோ 4th ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். தென் 5th ஆப்ஷன் இங்க தேவன் கான்வேவை நான் கொடுக்குறேன். ஸோ விக்கெட் கீப்பிங் அவர் பண்ணுவாரான்றது ஒரு கேள்விக்குறி. தேவன் கான்வே, டிம் சைஃப்ரெட் அண்ட் மிச்சல் ஹே 3 பேர் இருக்காங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல. அதை நான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல டெலிகிராம்ல அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஒரு 25+ ரன் ஆடுற வாய்ப்பு இருக்குன்ற ரீசன்னால தேவன் கான்வேவை 5th ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். 6th ஆப்ஷன் டிம் சைஃப்ரெட். ஸோ 6th ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன். கரண்ட்ல செம ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால 6th ஆப்ஷன் நான் டிம் சைஃப்ரெட்டை கொடுத்துருக்கேன். அண்ட் ஜேம்ஸ் நேஷம் நம்பர் 7th ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஒரு 1 or 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பேட்டிங்ல வந்தாலும் 20 ரன் ஆட கேப்பபிலிட்டி கண்டிப்பா இருக்கும். ஸோ 7th ஆப்ஷன் ஜேம்ஸ் நேஷம். அண்ட் 8th ஆப்ஷன் இஷோதி. ஸோ லெக் பிரேக் பவுலர், மேட்சை பிளே பண்ணால் கன்ஃபார்மாக நம்ம பிக் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லோ சர்ஃபேஸ்க்கு லெக் பிரேக் கூகுளி போடக்கூடிய பவுலர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இஷோதியை பொறுத்த வரைக்கும் இருக்கும்.
ஷோ தி 8th ஆப்ஷன். ஸோ நம்மளால சாண்ட்னரே தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி ஸ்லோ சர்ஃபேஸில் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுவார். ப்ளஸ் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ கேட்ச் பிடிச்சாலும் ஃபேண்டசி பிளேயிங் லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ சாண்ட்னர் 9th ஆப்ஷன். 10th ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே 3 பேர் இருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி நகரவா வந்து ஷைன் ஆயிட்டாரு. ஸோ நகரவாவை நான் 10th ஆப்ஷனாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் முஸ்பரானி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இந்த கவுண்டு மேலேயும் முஷ்பரானி மேலேயும் ஒரு கண்ணை வைங்க. என் மனசுக்கு இவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் இந்த மேட்ச்க்கு ஒரு 2லேருந்து 3 விக்கெட் கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அது பிளெஸிங் முஸ்பரானியா கூட இருக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் டெலிகிராமில் டச்சில் இருங்க. நான் உங்களுக்கு அதில் கிளியராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ 11th ஆப்ஷன் வந்து இங்கேயும் நமக்கு அந்த மாதிரி ஒரு 3 பவுலர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஜாக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, வில்லியம் ஓவர்ரூக். பவர் பிளேலேயே வந்து வில்லியம் ஓவர்ரூக் ஓவர்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். டெத் ஓவர்ஸில் மேட் ஹென்ரி போகிற வாய்ப்புகள் இருக்கும். மிடில் ஓவரில் டஃபி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம டெத் ஓவரில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ 11th ஆப்ஷன் மேட் ஹென்ரி. ஓகேங்களா? ஸோ டஃபி அண்ட் வில்லியம் ஓவர்ரூக். டஃபியும் நல்ல டச்சில் இருக்காரு. ஸோ நீங்கள் டஃபியை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 11 பிளேயர்ஸ் வந்து பார்த்தோன்னா பிரையன் பென்னட், சிக்கந்தர் ராசா, ரியான் புல் அண்ட் வெல்லிங்டன் மஸ்கடாசா, ரிச்சர்ட் நகரவா அண்ட் டெவான் கான்வே, டிம் ஷைஃப்ரெட், ஜேம்ஸ் நேஷம், மிச்சல் சாண்ட்னர், இஷோதி, மேட் ஹென்ரி. ஸோ ஒரு 11 பிளேயர்ஸை நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்துருக்கோம். மிச்சம் ஒரு 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆப்ஷனை நம்ம பார்ப்போம். வெஸ்லி மாதவரே 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுங்க. நம்ம செகண்ட் கேம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதுவாக அவுட் ஆகிட்டாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயர் மைண்ட் செட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு பிளேயர் மைண்ட் செட்டை நீங்கள் வந்து பிலீவ் பண்ணீங்கன்னா அவர் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 25 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் லக்கு வந்துச்சுன்னா அந்த 10% லக்கு அவருக்கு வந்து ஒரு 1 or 2 ஓவர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மாதவரி ஆப்ஷன். கிளைன் மண்டன்டே. ஸோ இவரையும் நம்ம சும்மா சொல்லிட முடியாது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ரன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் ஆகிட்டாரு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரைக்கு நல்ல ஒரு எலிஜிபிளாக இருக்கும். ஸோ இவங்க லோ பர்சன்டேஜில் வராங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து முஸ்கிஸ் வியா. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் நியூசிலாந்து பக்கம் ஒரு டீமை போடுறீங்கன்னா ஸோ வந்து மிடில் ஆர்டரில் இவர் வந்து ஒர்த்தா இருப்பார். அந்த மாதிரி நீங்கள் ஒன்சிடரான டீமில் நடுவில் வந்து 20 ரன்னுக்கு மேலே ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ டோனி முனியங்கா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இவருக்கும் பேட்டிங்கான ஒரு ஆப்ஷன் தான். அந்த பட்சத்தில் ஒரு 15 ரன்னு. ஸோ முஸ்கிஸ்வாவும் முனியங்காவுக்கும் சேம் ஆப்ஷன். நீங்கள் கேட்டால் முஸ்கிஸ்வாவுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுத்து நியூசிலாந்து சைடு போட்ட டீமில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கறது கரெக்டாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. தென் வந்து கவுண்டு, முஸ்பரானி கண்டிப்பாக உங்களோட மல்டிபிள் டீமில் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 2 பிளேயரில் யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் மோஸ்ட் ப்ராபபிளாக நம்ம பைசா லாஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் தான் நான் நகரவா கொடுத்துருக்கேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நகரவா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதனால இந்த மேட்சும் இந்த டச் இருந்தனால 1 or 2 விக்கெட் எடுப்பாருன்ற ரீசனால நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஜிம்பாப்வே சைடு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். நியூசிலாந்து சைடு டிம் ராபின்சன் நல்ல ஒரு ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஜிம்பாப்வே கண்டிஷனுக்கு கொஞ்சம் புதுசு. ஸோ கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்க. வில்லிங் இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறன்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. டாப் ஆர்டரில் வருது ஒரு அட்வான்டேஜ். அதே டிஸ்அட்வான்டேஜ் டக்குன்னு விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இதை நீங்கள் ஒரு சைடு பார்த்துக்கணும். ராபின்சனுக்கான ஒரு ஆப்ஷன். டேலி மிச்சல். ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டச் அவுட்டில் தான் இருக்காரு. நம்ம பார்ப்போம் செகண்ட் மேட்ச் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஸ்ட் எப்படி ஆடுறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிச்சலை வந்து அலோகேட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ மிச்சல் மேட்சை ப்ளே பண்ணுறாரா பார்க்கணும். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருக்காரு. அதே சமயம் இவங்களும் விக்கெட் கண்டிப்பாக போச்சுன்னா டாப்பில் வந்து ப்ரொமோட் பண்ணி நல்ல ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 10லேருந்து 5 ரன் எதிர்பார்க்கலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் யார் பண்ணுறாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கணுங்க. அதுதான். ஸோ ஹேக்கான ஒரு ஆப்ஷன். சாண்டர் பார்த்தாச்சு, இஷோதி பார்த்தாச்சு, டஃபியும் நம்ம பார்த்தாச்சு. ட்ரை பண்ணலாம். சொல்லி 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டிஃபரன்ஷியல் ட்ரையாக இருக்கும். வில்லியம் ஓவரும் இப்போ பவர் பிளேலேயே ஸ்டார்ட் பண்ணுவார். அவருக்கும் ஒரு விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள். ஸோ வந்து நியூசிலாந்து சைடும் ஓரளவு கவர் பண்ணியாச்சு. ஒரு 11 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வர வாய்ப்புகள் உள்ள ஒரு 11 பிளேயர்ஸையும் நம்ம பார்த்தோம். ப்ளஸ் வந்து இன்னும் இருக்கிற 11 பிளேயர்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். 22 பிளேயர். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் செகண்ட் மேட்சோட அனலைஸ் பண்ண டேட்டா நம்ம கிட்ட கிடையாது. ஸோ வீடியோ வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பேன்ற வாக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ற ரீசனால என்னோட ஒர்க் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிஃபோர் ஆவாச்சு நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுன்ற ஒரு ரீசனால தான் நான் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த கேமில் ப்ராப்பரான அனலைஸ் பண்ணி ப்ராப்பரான ஒரு ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி உடையக்கூடாதுன்ற ஒரு ரீசன்னால நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். சரி, நிறைய யூசர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய உங்களோட சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்காம இல்லை, உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்களோ கூடிய விரைவில் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கவர் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை பாருங்கள். மேக்ஸிமம் ட்ரீம் டீம் அந்த நம்ம டீம் கொடுப்போம் இல்லைங்களா டெலிகிராம், அதில் நான் பார்த்துக்கிறேன். அதில் நான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஒரு 7லேருந்து 8 பிளேயர் மேக்ஸிமம் வர லெவலுக்கு நான் டீமை கொடுக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ரீம் 11 விளையாடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.